ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடோப் ஸ்டாக்கில் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வீடியோ. நான் இது வரைக்கும் தேடி பார்த்ததில் யூடியூப்பில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான வீடியோவை நான் எங்கேயும் பார்க்கல. நிறைய பேர் ஜஸ்ட் அவங்களுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, அதை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே தவிர ஒரு ரொம்ப நாள் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சனோட வீடியோ நான் இது வரைக்கும் பார்க்கலன்னு தான் சொல்வேன். ஓகே, பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருப்பார். அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து நானுமே லேர்ன் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு நல்ல சேனல் சொல்வேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. எனக்கு அவர் பேர் தான் ஞாபகம் இருக்குது. இதுதான் என்னோடய பேபால் அக்கௌண்ட். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அடோப் ஸ்டாக் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சைட்ஸ்லேருந்து நான் இமேஜஸ் செல் பண்ணி வந்த ரெவன்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கிடையாது, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி மேக் பண்ணதுனால சேல் பண்ணதுனால ரெவன்யூஸோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா, இப்போது என்னோடய அடோப் ஸ்டாக் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்ட் காமிக்கிறேன். இதுதான் என்னோடய டேஷ்போர்ட். இந்த இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த டவுன்லோட் சைக்கிள் எவ்வளோன்னு பார்த்தா 1412 டவுன்லோட்ஸ். ஓகேங்களா, 1412 டவுன்லோட் இமேஜ் டவுன்லோட்ஸ்க்கு கிட்டத்தட்ட $1018 எனக்கு வந்திருக்கு. இதை அப்படியே ஐஎன்ஆருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது இந்தியன் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 89,000 ருப்பீஸ் இந்தியன் ருப்பீஸாக வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த இயர் ஜான்வரிலேருந்து இப்போது ஆகஸ்ட் வரைக்கும் என்னோடய இயர்னிங்ஸ் $1018. ஓகேங்களா, இப்போது என்னோடய லைஃப் டைம் இயர்னிங்ஸ் இது வரைக்குமே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டவுன்லோட்ஸ் நடந்திருக்குன்னு பார்ப்போம். 3184 டவுன்லோட்ஸ்க்கு $2,364 இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 31,000th ரேங்க்கில் இருக்கேன். இப்போது என்னோடய அவைலபிள் இயர்னிங்ஸ் $60, அதாவது ஒரு $5,000 இருக்கும், $5,000 இருக்கும். என்னோடய லைஃப் டைம் இயர்னிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு $2,000 நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போது அந்த அளவுக்கு இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட். சரிங்களா, இப்போது இதே சேம் என்னால் பண்ண முடியுமா, இந்த மாதிரி என்னாலையும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்னாலையும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லணுன்னா, ஜஸ்ட் அம்மா லேப்டாப் எனக்கு 11th படிக்கும்போது, எங்களுக்கு லாஸ்ட் பேட்ச் 11th கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் 12th தான் கொடுத்தாங்க. இது தேவையில்லாத விஷயம், ஆனால் எனக்கு 12th தான் கொடுத்தாங்க. அந்த அம்மா லேப்டாப் வச்சு தான் நான் இவ்வளோ திறமும் மேக் பண்ணேன். சரிங்களா, அப்போது உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு லேப்டாப், அதில் எப்படி யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸை காப்பி பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், இது ரெண்டும் இருந்தால் உங்களாலையும் இது பண்ண முடியும். சரிங்களா, இவ்வளவு இயர்னிங்ஸும் மொத்தம் எவ்வளோ இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் எவ்வளோ இமேஜஸ்லேருந்து எனக்கு டவுன்லோட்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய டோட்டல் இமேஜ் போர்ட்ஃபோலியோ சைஸ், அதை போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். நம்மள்ட்ட எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அதை போர்ட்ஃபோலியோ சைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, என்னோடய போர்ட்ஃபோலியோ சைஸ் 25,000 இமேஜஸ் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ரெவென்யூ தான் 3,000 டவுன்லோட்ஸும். ஓகேங்களா, அப்போது இதே மாதிரி எப்படி அப்லோட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதோட ப்ராசஸை கற்றுக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது எப்படி ஒரு ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 100 இமேஜஸ் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அதை ரெவன்யூக்காகவோ எதுக்காகவும் பண்ண வேணாம், ஆனால் கண்டிப்பாக ரெவன்யூ அதில் வரும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அதில் வரும், அது பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு அந்த 100 இமேஜஸ் உங்களை க்ரியேட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் இது எப்படி பண்ணணும் அப்படின்றத அந்த 100 இமேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே அது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே இப்படி தான் பண்ணணுன்றத உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் அதிகமாக எப்படி இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி சப்மிட் பண்ணுறது, அதிகமாக எப்படி மணி மேக் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்லித்தருவேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கோல் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 100 இமேஜஸ் அப்லோட் பண்ணி ப்ராசஸை கற்றுக்கிறது. அதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா,
என்னோட இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும் எனக்கு இதை பற்றி டீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நான் காமிச்சேன் இல்லையா பேபாலில் மற்ற சைட்ஸில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அங்கே எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்கும், அங்கே எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடணும். அது எனக்கும் என்னோடய சேனலும் பூஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்கள், ChatGPTயோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் வேணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். அதுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து எந்த இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் வந்து இந்த செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி எனக்கு வந்து கிவ் மீ பெஸ்ட்டு 10 ப்ராம்ப்ட்ஸ் அண்டர் திஸ் செகண்ட் நிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் டாபிக் கீழே எனக்கு ஒரு 10 ப்ராம்ப்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு 10 ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ப்ராம்ப்ட் அப்படியே 1 by 1, அதாவது ஒரு ப்ராம்ப்ட் அப்படி செலக்ட் பண்ணி அப்படி காப்பி பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குல்ல, எட்ஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து இங்கே க்ரியேட் அ இமேஜ் ஆஃப் இல்லுஸ்ட்ரேட்டிவ் பேக்ரவுண்ட், அதாவது க்ரியேட் அ இமேஜ் ஆஃப்ன்றதை மட்டும்தான் நான் டைப் பண்ணேன். மீதி இருக்கிறது வந்து ஆல்ரெடி அந்த அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல ChatGPTலேருந்து, அந்த தான் நான் அங்கே பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை அங்கே பேஸ்ட் பண்ண உடனே ஆல்ரெடி ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு வந்த இதை வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நார்மலாக அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். அகைன் 1 by 1 அந்த ப்ராம்ப்ட் அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணோடனே இப்படி ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகிடும். அப்போது இந்த இமேஜ் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டவுன்லோட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, அது வந்து இங்கே பாருங்கள், வெளியே வந்துடுவோம். வந்துட்டு இப்போது ஜென்ரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு அதாவது ஆல்ரெடி நான் 2 ப்ராம்ப்டையும் பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தேர்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு போயிட்டு எட்ஜுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் ப்ராம்ப்டை. இமேஜ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். டிசைனிங் இப்படி தான் வரும். கொஞ்சம் நேரத்தில் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, இந்த வெப்சைட் பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணாலே போதும், இந்த கார்னரில் கோபைலைட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதுவும் வந்து ChatGPTயோட இது தான். அங்கே கோபைலைட்னு காட்டும். கோபைலைட் ஓப்பன் பண்ண உடனே இது வந்து ஃப்ரீ, ஏன்னா நம்ம எங்கே பே பண்ண வேணாம். இமேஜ் வந்து ஓரளவுக்கு ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு மேபி லிமிட் எவ்வளோன்னு தெரியல, எவ்வளோ லிமிட்டோ நம்ம அது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகி முடித்த உடனே நம்ம என்டர் கொடுக்கலாம். இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு, ஆல்ரெடி நம்ம கொடுத்த இமேஜ் ஜென்ரேட் ஆகட்டும். இப்போது இது வந்து ஏற்கனவே கொடுத்த இமேஜ், இது நல்லாயிருக்கு, இது ஒரு பேக்ரவுண்ட். இப்போ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆன இமேஜஸ் இங்கே இருக்குது. 3 இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டேன் அந்த ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்படி தான் வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு எனக்கு இந்த மாதிரி டைப்பில் பேக்ரவுண்ட்ஸ் வேணும், நிறைய டைப்ஸ் காட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணோம். அதில் ஒரு சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோமா. நெக்ஸ்ட் வந்து இதில் வேறு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து இது கீழே ஒரு 10 ப்ராம்ப்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இமேஜஸ் வந்து மேபி ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஆச்சு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அது பெட்டர். இமேஜஸை இந்த மாதிரி எங்கள் க்ரோமில் அதாவது ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ChatGPTயில் தான் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறது. ப்ராம்ப்டை வந்து ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எட்ஜுக்கு போய்ட்றோம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. ரெண்டு ஏஐ வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஒன்று ChatGPT ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து கோபைலட். இதோ இங்கே இருக்குல்ல கோபைலட், அது வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இதோ இப்போ இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டோம். இதோ என்டர் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம 4 இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணும். இமேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இமேஜோட இங்கே ஃபைல் இன்ஃபர்மேஷன் ஐன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ண ஃபைல் இன்ஃபோ, அதை நம்ம கிளிக் பண்ணோடனே ஃபைலோட சைஸ், அதாவது ரெசல்யூஷன் சொல்லுவோம், அது வந்து காட்டும். இதோ காட்டுது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து லோ ரெசல்யூஷன். அப்போது வந்து நம்ம இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இமேஜ் அப்ஸ்கேலிங் சாஃப்ட்வேர், அதாவது இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது காமிக்கிறேன். இப்படி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 1 by 1 மொத்த 10 ப்ராம்ப்ட்ஸ்க்கும் வந்து இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்கேல் பண்ணுற இதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண இமேஜ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுப்போம். இப்போது ஜென்ரேட் ஆன இமேஜ் இது. ஒரு சில இமேஜ் வந்து நல்லா வராது. இப்போது இதில் இங்கே இருக்குது. இது வந்து மேபி இந்த கான்செப்ட் வந்து நல்லா இல்லாமல் இருக்கலாம். அதான் இதுவும் கொஞ்சம் சரியில்லை தான். இது நல்லாயிருக்கு. இது வந்து பக்கா. இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பரான டிசைனாக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இது நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து 2 இமேஜஸ் தான் ஃபெயிலியர். ஏன்னா இது வந்து இங்கேயே இருக்குது. அப்லோட் பண்ணலாம், ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. அப்லோட் பண்ணலாம், வேணால் அவங்க எடிட் பண்ணிப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். இப்போது அப்லோட் பண்ணலாம், இதுவும் அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அப்போது ஜென்ரேட் பண்ண இமேஜஸ்லாம் எங்கே இருக்குன்னா இப்போ டவுன்லோட்ஸில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த இருக்குது. மொத்த வீடியோஸும் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி டெமோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த மொத்த இமேஜஸையும் செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டேன். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த மொத்த இமேஜஸ் இருக்கா. இப்போ இது வந்து இது எல்லாமே லோ ரெசல்யூஷனில் இருக்குது. ஓகேவா, அது சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இதை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக அப்ஸ்கேல் பண்ண போகிறோம். எதனா டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிவிடுங்க. டூப்ளிகேட்னால் ஒரே இமேஜ் 2 times இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, இதுதான். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டோடனே இங்கே வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஓப்பன் ஆன உடனே இப்படி தான் இருக்கும். இங்கே போய்ட்டு நம்ம வந்து ஒரு இமேஜாக அப்ஸ்கேல் பண்ண போகிறோம்னா அப்படியே இமேஜ் இது பண்ணலாம். இப்போ நம்ம நிறைய இமேஜ் ஒரே டைமில் பண்ணதுனால பேட்ச் அப்ஸ்கேல்ன்றதை செலக்ட் பண்ணிப்போம். பேட்ச் அப்ஸ்கேல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டரை செலக்ட் பண்ண சொல்லுது. ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸில் இருக்க டெமோ அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் மொத்த இமேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம டெமோன்ற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செட்டிங்ஸில் போயிட்டு இமேஜஸ் வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஜேபெக்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஜேபெக்னு கிளிக் பண்ணிட்ட உடனே அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளே வரோம், பேட்ச் அப்ஸ்கேல்னு கிளிக் பண்ணுறோம். ஃபோல்டரை போயிட்டு செலக்ட் பண்ணுறோம். டெமோ அப்படின்ற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பிஎன்ஜின்னு இருக்கிற ஃபார்மெட்டை ஜேபெக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். வந்துட்டு அப்ஸ்கேல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும். மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 6 or 7 இமேஜஸாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 இமேஜஸ் இருக்குது. 7 இமேஜஸும் அப்ஸ்கேல் ஆனால் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். இந்த ஒரு இமேஜ் அப்ஸ்கேல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இந்த இமேஜ் வந்து அப்ஸ்கேல் ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிட்டு இப்போது இந்த இமேஜோட
ஃபைல் இன்ஃபர்மேஷன் நம்ம போயிட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ரெசல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1000 சம்திங் இது இருக்கும், இப்போ 6000 சம்திங். அப்போ வந்து இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து இது வந்து குவாலிட்டியான இமேஜாக இருக்கும். ஜூம் இன் பண்ணாலும் எங்கேயும் பிக்சல்ஸ் வராது, குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது ஜூம் அவுட் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்த டைமில் 3 இமேஜஸ் வந்து அப்ஸ்கேல் ஆகிடுச்சு. அப்ஸ்கேல் ஆகிட்டு இருக்குது. ஆல் டன், எல்லா இமேஜஸும் அப்ஸ்கேல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, இப்போது நம்ம இந்த ஆப்பை சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு பார்த்தா தெரியும் டெமோ இருக்கா. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட இமேஜஸ்லாம் வெளியே இருக்கும். இதெல்லாம் வந்து லோ ரெசல்யூஷனில் இருந்த இமேஜஸ். இதில் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பார்த்தா மொத்தம் சைஸ் எவ்வளோ காட்டுது, 15 MB தான் காட்டுது டோட்டலாக. மேபி சைஸில் ப்ராப்ளம் இல்லை, அதோட ரெசல்யூஷன், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதை செக் பண்ணால் 47 MB இருக்கும். நியர்லி 3 times வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஒவ்வொரு இமேஜும் வந்து பார்த்தா ஹை குவாலிட்டியில் இருக்கும், ரெசல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் 1000லேருந்து இருக்கும், இப்போ வந்து 6000 சம்திங் வந்துருக்கு. 6000 × 496. ஓகே, அப்போ இது வந்து குட் குவாலிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போது ஃபஸ்ட்டு இருந்த இந்த இமேஜஸ் வந்து தேவையில்லை, நம்மளுக்கு வேணாம்னா அன்இன்ஸ்டால் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போது இதுதான் அப்ஸ்கேல்டு இமேஜஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் அடாப் ஸ்டாக் கண்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட், அடாப் ஸ்டாக் கண்ட்ரிபியூட்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வர லிங்க் contributor.stock. அப்படின்னு வரும், adobe.comனு வரும். இங்கே போயிட்டு சைன்இன் நம்ம கொடுத்துட்டு கூகுள் வச்சு சைன்இன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, கூகுள் வச்சு சைன்இன் கொடுத்த உடனே பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகே, இது வந்து சும்மா டம்மியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து எங்கே போயிடனா ஃபஸ்ட்டு லாகின் ஆனோடனே இங்கே வந்துடும். நம்ம வந்து அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து அப்லோடுன்ற பட்டன் ஆப்ஷன் காட்டும். அப்லோடு இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் டவுன்லோட்ஸில் டெமோக்குள்ளே அப்ஸ்கேல்டுன்னு ஒரு ஃபோல்டரில் இருக்கும். மொத்த இமேஜஸும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து இது வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இமேஜஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணுற 6 இமேஜஸும் இங்கே ப்ராசஸ் ஆகும். ஒரு நிமிஷம், இது தெரியும் லைட்டாக 7 இமேஜஸ் 7 அப்லோட்ஸ் ரிமைனிங்னு சொல்லிட்டு. ஓகே, எடுத்து பார்த்தா தெரியலாம் இருக்கா. இப்போது இமேஜஸ் 1 by 1 அப்லோட் ஆகும். இதோ அப்லோட் ஆகுதா. இது வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இமேஜ். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது பிளாங்காக தான் இருக்கும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜ், சும்மா ட்ரை பண்ணதுக்காக. ஓகே, இப்போ வந்து 4 இமேஜஸ் 5 இமேஜ் 6 இமேஜஸ், அதாவது இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து ஃபாஸ்ட்டாக அப்லோட் ஆகிடும். இப்போ தான் ஒரு சின்ன கொஞ்சம் வேலை. என்ன வேலைன்னா, ஒரு இமேஜுக்கும் நம்ம யூடியூப்பில் எப்படி தம்ப்நெயில் எழுதுகிறோமோ அந்த மாதிரி இதில் கீழே சஜஸ்ட் பண்ணோம். நம்ம வந்து கிளிக் பண்ணியும் பண்ணலாம், இல்லை மேபி நம்மளுக்கே தோணினாலும் டேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஒரு இமேஜ், அதுக்கு வந்து ஸ்டெத்தஸ்கோப் ஆன ப்ளூ பேக்ரவுண்ட் வெக்டார் இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு டைட்டில் சஜஸ்ட் பண்ணுது. நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு டைட்டிலும், அதாவது ஆட் பண்ண வேண்டியது 2 விஷயம். டைட்டில் ஒன்று ஆட் பண்ணணும், டைட்டில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே சஜஸ்ட் பண்ணும். நம்ம ஆட் ஆல் கொடுத்தா ஆட் ஆகிக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஆட் ஆல் கொடுத்துட்டேன், அதனால் ஆட் ஆகிக்கும். 2 விஷயம் பண்ணுங்கள். இங்கே ஃபோட்டோஸ்னு இருக்குல்ல, ஃபோட்டோஸ்னால் இதுதான் ஃபோட்டோஸ். இது வந்து கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ண இமேஜ் மாதிரி, அதாவது அதாவது ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி இதில் தான் அந்த மாதிரி வரைய முடியும். கேமராவில் எடுக்கிறத ஃபோட்டோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்த வந்து ஃபோட்டோஸ்ன்னு கிளிக் பண்ணி இல்லுஸ்ட்ரேஷனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு, இது வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ண இமேஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், க்ரியேட்டட் யூஸிங் ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நோ கொடுத்துடணும். இதில் வந்து யாரும் பர்சன்ஸ் இமேஜ் இல்லை, அதனால் நோ கொடுத்துடணும். கொடுத்தோடனே இங்கே மேலே சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் எனபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே நோ கொடுக்கல, எஸ் கொடுத்தேன்னா மேபி சப்மிட் ஆப்ஷன் இல்லை. நோ கொடுத்தாக்கா
சப்மிட் ஆப்ஷன் வந்துடுச்சு. அப்போது அந்த ஒரு இமேஜ் என்னால் இப்போ சப்மிட் பண்ண முடியும். சப்மிட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கேப்ச்சா மட்டும் வரும். இது கேப்ச்சா ரோபோட் இல்லை அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இப்போது ஒரு இமேஜ் சப்மிட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரிவ்யூவுக்கு போயிடுச்சு. இது ஆல்ரெடி ரிவ்யூவில் இருக்குது பெண்டிங்கில். இப்போ நம்ம கிளிக் பண்ணது இருக்குது. ஓகேங்களா? ஸ்டெத்தஸ்கோப் ஆன் ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கா? ஓகே, அவ்வளோதான். அப்போது அதே மாதிரி ஒரு இமேஜையும் என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு டைட்டில் தெரிஞ்சால் போடலாம், மேபி இல்லைன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் நீங்கள் மேக்ஸிமம் முடிச்சா டைப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆல் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் போயிட்டு இல்லுஸ்ட்ரேஷன் கிரியேட்டட் யூஸிங் ஏஐ டூல்ஸ் நோ, அவ்வளோதான். சப்மிட். நீங்கள் 1 by 1 தான் சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஃப்ரெஷர்ன்றதுக்காக ஒன்று சொல்லி கட்டுறேன், ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டைட்டில் ஆட் பண்ணுறோம், கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், மேலே போயிட்டு இல்லுஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டட் ஏஐ டூல்ஸ் நோ. ஓகே, அவ்வளோதான். நோ வந்து சம்டைம்ஸ் கிளிக் ஆகாது. இப்போ கிளிக் ஆனவுடனே இமேஜை சப்மிட் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணுவோம். இல்லுஸ்ட்ரேஷன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏஐ டூல்ஸ் போட்டு கீழே வந்துட்டு டைட்டில் மேன் வித் கொஷின் மார்க்கா நோ. அப்போது இது வந்து சம்டைம்ஸ் தப்பாக கூட சஜஸ்ட் பண்ணலாம். அப்போ நம்மளே மேனுவலாக நம்மளே மேனுவலாக சம்டைம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் வந்து வேறு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த நோ வந்து கிளிக் ஆகலை. ஸோ வேறு இமேஜ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி வந்தோன்னா நோ காமிக்கும். இப்போ கிளிக் பண்ணோன்னே சப்மிட் கொடுக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபைலாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் ஏஐ டூல்ஸ் கீவேர்ட்ஸ் ஆட் ஆல் கொடுக்குறோம். டைட்டில் போயிட்டு எதனா ஒரு டைட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நோ கொடுப்போம். சப்மிட் பண்ணுவோம் இமேஜ். ஓகே, ரிமைனிங் இன்னும் 2 இமேஜ் தான் இருக்குது. டக்குன்னு பண்ணிவிடும். இல்லுஸ்ட்ரேஷன் கிரியேட்டட் யூஸிங் ஏஐ டூல்ஸ் ஏதோ ஒன்று. டைட்டில் வந்து நான் இப்போதைக்கு சும்மா ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக அது சஜஸ்ட் பண்ணுற டைட்டில் சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் என்டர் கொடுத்துட்றேன். கீவேர்டு டைட்டிலு பட்டர்ஃப்ளைன்னு காட்டுது. நோ, இதெல்லாம் வந்து செக் பண்ணு வித் ஏஐ பிரைன். ஓகே, இப்போ போட்டு கண்டிப்பாக இந்த இல்லுஸ்ட்ரேஷன்றதை செலக்ட் பண்ணணும், இதையும் செலக்ட் பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு நோ கிளிக் பண்ண உடனே சப்மிட் ஆப்ஷன் காட்டும். நம்ம சப்மிட் கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போது 7 ஃபைல்ஸை வந்து லைவாகவே ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து, அதாவது ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படி அப்ஸ்கேல் பண்ணுறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் காமிச்சிட்டேன். அப்லோட் பண்ணுற வெப்சைட் வந்து அடாப் ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர், அந்த 3 வெப்சைட்டும். ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு வந்து ChatGPT, இமேஜ் ஜென்ரேட் வந்து பண்ணதுக்கு வந்து கோபைலட். ஓகேங்களா? கோபைலட் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குல்ல, எட்ஜ் ப்ரௌசரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மேபி க்ரோமில் ஒர்க் ஆகுமா தெரியல, நான் எட்ஜில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து ஜஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ணதுக்காக பண்ண ஒரு அக்கௌண்ட்டு, டெமோக்காக. இதில் வந்து டேஷ்போர்டில் 2 டவுன்லோட் ஆகியிருக்கு. அதாவது 2 இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு $4 ரெவன்யூ வந்திருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு இயர்னிங்ஸ் வந்துருக்கு. இதில் போய்ட்டு பார்த்தா மொத்தம் அப்ரூவல் ஆனது 147 இமேஜஸ். ஆனால் இது 147ம் ஒரிஜினல் இமேஜ் கிடையாது. ஒரிஜினல் மீன்ஸ் இல்லைன்னா குவாலிட்டியான இமேஜ் இல்லை. நான் அப்லோட் பண்ணது ஒரு 47 தான் வந்து, ஒரு 40 to 50 இமேஜ் தான் வந்து நல்ல குவாலிட்டியான இமேஜ்.
மீதி எல்லாமே சும்மா அந்த கிராடியன்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இது வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை. நான் சும்மா ட்ரை பண்ணதுக்காக அப்லோட் பண்ணேன். இது மேலே இருக்க ஒரு 30 to 40 இமேஜ் தான் இருக்கும். 40 இமேஜஸ்க்கு வந்து 2 டவுன்லோட்ஸ் வந்து கரெக்டாக 40 வச்சுக்கோங்க கணக்கு. 40 இமேஜ்க்கு 3 டவுன்லோட்ஸ் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் 2 தான் ஆகியிருக்கு. அந்த 2 டவுன்லோட்ஸ்க்கு வந்து $4 வந்துருக்கு. ஓகே, அப்போ ரெகுலராக அப்லோட் பண்ண நல்ல இது வரும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது இன் ரிவ்யூ. அதாவது அப்லோட் பண்ணது நியூ செக்ஷனில் இருக்கும். இங்கே போயிட்டு அப்லோட் பண்ணுறோமா, அப்லோட் பண்ணது அப்லோடட் ஃபைல்ஸ்குள்ளே வந்தோம்னா நியூன்ற செக்ஷனில் இருக்கும். அதை வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கே வந்துடும்னா இன் ரிவ்யூவுக்கு வந்துடும். ஓகேங்களா, இன் ரிவ்யூவில் பார்த்தா இப்போது ரிவ்யூ கீழே இருக்குது இத்தனை இமேஜஸ். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணது. இந்த இமேஜஸ்லாம் ரிவ்யூவில் இருக்குது. இது ரிவ்யூ முடிஞ்ச வரத்துக்கு மேபி எப்படியும் ஒரு 3 to 4 days ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது பேக்ரவுண்டில் ரிவ்யூ ஆகினவுடனே டேஷ்போர்டுக்கு வந்துடும். டேஷ்போர்டு கீழே எவ்வளோ இருக்குன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். என் போர்ட்ஃபோலியோவில் இப்போ 147 இமேஜ் இருக்குது இதில். ஓகே, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். போக ஃபாஸ்ட்டான மெத்தட்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கலாம். இப்போ அந்த மாதிரி அப்லோட் பண்ண ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, ChatGPT லிங்க்கு, கோபைலட் லிங்க்கு, அடாப் ஸ்டாக் லிங்க்கு, இந்த எல்லா லிங்க்ஸும் கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரிலேட்டட் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இதில் இதாகணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.